நம்ம எல்லாரும் பேன் இண்டியா மூவி தான் கேள்விப்பட்டிருப்போம். பேன் இண்டியா 4G சம்பவம் கேள்விப்பட்டிருப்போமா? இந்த வாட்டி கேள்விப்படுவோம். ஏன்னா வந்து பிஎஸ்என்எல்ல வந்து 2025 அக்டோபருக்குள்ள வந்து டோட்டலாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பிஎஸ்என்எல் 4G வந்து எனபிள் பண்ண போகிறாங்களாம். அது மட்டும் இல்லை, 5G பற்றின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் யூசர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான வீடியோ தான். உங்கள் ஏரியாலும் சரி பிஎஸ்என்எலோட 4G 5G எப்போ வருதுன்னு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயம் பிஎஸ்என்எல் பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இந்த மறக்காம இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். டோட்டலாக வந்து பிஎஸ்என்எல் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸில் வந்து பிஎஸ்என்எலோட 4G வந்து எனபிள் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து பிஎஸ்என்எல் கவர் பண்ணல. ஆனால் பிஎஸ்என்எல் சேர்ந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 27/2025 அதுக்குள்ளே வந்து உங்களோட எல்லா பிளேஸ்லையுமே சரி பிஎஸ்என்எலோட 4G சர்வீஸ் இருக்கும். அது சின்ன கிராமமாக இருக்கலாம், பெரிய ஊராக இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். எந்த ஒரு நாள் சரி அவங்களோட பிஎஸ்என்எலோட 4G சர்வீஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, பிஎஸ்என்எல் 4G இருக்கட்டும், மற்ற நெட்வொர்க்கில் பிஎஸ்என்எல் 5G வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2025 எண்டுக்குள்ளே வந்து மோஸ்ட் ஆஃப் தான் வந்து, அதாவது மெட்ரோ சிட்டிஸ் இருக்குல்ல, நம்ம மும்பை, டெல்லி, சென்னை இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பிளேஸில் வந்து இந்த 2025 முடியறதுக்குள்ளே வந்து அவங்களோட 5G சர்வீஸை கொடுத்துருவோம். பட் வந்து இந்த 2026 வந்து மோஸ்ட்டாக எல்லாமே வந்து 5G வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிஎஸ்என்எல் சைடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா பிஎஸ்என்எல் போர்ட் டைரக்டர் இருக்குங்களா, அதாவது ராபர்ட் ஜே ரவி, அவர் தான் வந்து இந்த ஒரு விஷயம், இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து எது ஒரு லீக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் தான். இன்னொன்றுமே சரி, அவர் சொல்லியிருக்காரு, அதாவது எல்லா நெட்வொர்க்கை விட பிஎஸ்என்எல் தான் 700 MHz பிஎஸ்என்எல் ஸ்பெக்ட்ரம் வந்து அதில் வந்து போயிட்டு இருக்குது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் 4G இருந்தாலுமே வந்து அதோட வேகம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து மற்ற நெட்வொர்க் கம்பேர் பண்ணி 4G கம்பேர் பண்ணுறதுலையும் பிஎஸ்என்எல் 4G நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் ஒரு பிஎஸ்என்எல் யூசர் அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சைடில் வந்து பிஎஸ்என்எல் 4G இருக்குதா இல்லையா அதை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற பிளேஸ்லலாம் வந்து கண்டிப்பாக பிஎஸ்என்எல் 4G இருக்குது. ட்ராவல் பண்ணுற பிளேஸ்லையும் ஓரளவுக்கு பிஎஸ்என்எல் 4G வந்துருச்சு. உங்கள் ஏரியாலையும் பிஎஸ்என்எல் 4G இருக்கா இல்லையான்ட்டு நம்ம நண்பர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அது அவங்களுக்கு ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.